Screen தெரியுதா? Right, visible. So hey guys, இன்னைக்கு வந்து day 10 of our data science series, and today we are going to talk about correlation and covariance. சரியா? So Krishna is with us. Krishna வந்து நேத்தே homework எல்லாம் பண்ணிட்டு he had shared the sheet. So இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா இந்த ஷீட்ல இருந்து கிருஷ்ணாவோட ஷீட்ல இருந்து we are going to start, and இங்க வந்து we are going to take. Okay. This is Krishna's work. So Krishna's work nama will start analyzing. Okay, this is Krishna's work, and so Krishna is getting the concept. Okay, என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு flow வந்து Krishna has got. So kudos to that. And இதில் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கம்பேரிஷன் இருந்ததுன்னா யூ கேன் ஸ்டார்ட் பில்டிங். கம்பேரிஷன் கூட வேண்டாம், இந்த பாயிண்டர்ஸ் இந்த 5 பாயிண்டர்ஸ் இருந்ததுன்னா யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். அதுதான் என்னுடைய கான்செப்ட். ஓகே, ஸோ இது லோட் ஆகிட்டு இருக்குது. சரி, இங்கே கோவேரியன்ஸ் அண்ட் கோரிலேஷன் ரெண்டையும் போட்டிருக்கீங்க. ஓகே, தேர் இஸ் சம்திங் ஐ ஹவ் ரிட்டன் ஹியர். வாட் இஸ் திஸ்? Causation. ஸோ வாட் இஸ் காசேஷன்? Right sir. So causation பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சார், கோவேரியன்ஸ் கோரிலேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வேரியபிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் இருக்கு, இன்னொரு விஷயம் இருக்கு. ஸோ இப்போ ரெண்டுமே கம்பேரிஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, ஸோ அந்த ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது how do you represent in stats? So real time instance அப்படிங்கும்போது no how do you, what is the terminology you use in statistics? Independent variables sir. Variable, two variables doesn't matter dependent or independent. Right. சரி, independent variables க்கு எப்படி correlation கண்டுபிடிப்பீங்க? What is correlation? Okay, so correlation அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வேரியபிளும் செகண்ட் வேரியபிளும் இருக்கு. ஸோ ஒரு வேரியபிளோட வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா இன்னொரு வேரியபிள் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா இல்லையா? ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறது. ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூ இம்பாக்ட் பண்ணுது, ஒரு வேரியபிள் இம்பாக்ட் பண்ணுதுன்னா இஸ் இட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்? இல்லை சார். ஓகே, ஸோ இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். இப்போ வந்து ஒரு லேண்ட் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு வைங்களேன். ஸோ தெர் வில் பி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். லெட்ஸ் சே லேண்டோட இயரு, அப்புறம் அந்த லேண்டோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் யார் வாங்குறாங்க, பையரோட சேலரி. ஓகே, ஸோ இப்போ இந்த கான்செப்ட் இருக்குது அப்படிங்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10,000 தான் நான் ஏர்ன் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, நான் ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ என்னோட சேலரி இன்க்ரீஸ் ஆக என்ன பண்ணுவேன், நான் வந்து அந்த லேண்டை ரீசேல் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ லேண்ட் ரேட் வந்து இன்டெரக்டாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா வேல்யூ. இப்போ நான் 10,000 வாங்கின லேண்டு 20,000 நான் வைப்பேன். ஓகே, அப்புறம் 30,000 நான் வைக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ இதில் வந்து என்னோட சேலரி அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ லேண்ட் ரேட்டு மாறுறது பேஸ் பண்ணி என் சேலரி நான் இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை, பட் லேண்ட் ரேட் வந்து என் சேலரி டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வேரியபிள்ஸ் பார்க்கும்போது லெட்ஸே இப்போ சேலரி மட்டும் எடுத்துக்காம சேலரி ப்ளஸ் லெட்ஸே அனதர் வேரியபிள், ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ்னு வச்சுக்கலாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி என்னோட சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா இது இட்ஸ் அ லீனியர் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அடுத்த சைடும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோரிலேஷன். ஓகேங்களா? ஆர் ஈவன் கோவேரியன்ஸும் கூட. இப்போ எதனால அப்படின்னா இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறது இட்ஸ் அ பாசிட்டிவ் கோவேரியன்ஸ். டிக்ரீஸ் ஆனால் ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக சேலரியும் கம்மியாகிட்டே இருக்கு அப்படின்னா இது வந்து நெகட்டிவ் கோவேரியன்ஸ். எக்ஸ்பென்ஸ் கம்மியாக சேலரி கம்மியாகிட்டே இருக்குன்னா negative covariance. How is that? So on the trend சொல்றேன் சார், அந்த லீனியர்ல ஒரு ட்ரெண்ட் சொல்றேன். No, you got confused. Okay, let us start with your confusion. So what you are saying,
என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, என்னுடைய salary increase ஆகுது. So this is positive correlation. Positive correlation or covariance. Yes. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, சேலரியும் டிக்ரீஸ். and this is salary decreases. சரி, இது எக்ஸ்பீரியன்ஸ், நெகட்டிவ், இது salary. இது எக்ஸ்பீரியன்ஸ், இது salary. Right. So this is negative covariance. So this is what you are saying. சரி, நம்ம செஷன் போகலாம். Towards the end, you have to tell me whether this assumption is right or wrong. Okay, sir. Okay? Okay, sir. Okay. Let us start with covariance, correlation. சரி, okay, let us start with causation first. Okay. சரியா? ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். ஏன்னா காசேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் ரேட் வந்து என்னதான் இன்க்ரீஸ் ட்ரெண்ட் காமிச்சாலுமே பட் இதனால தான் அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறது நம்ம சொல்றது தான் காசேஷன். Good. So causation is defining the root cause. அதாவது இந்த விஷயத்தினால இது நடந்தது. ஓகே, அதுதான் வந்து காசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஜூஸோட சேல்ஸ். ஓகே, ஸோ லெட் அஸ் சே ஜூஸ் ஷாப் வச்சுருக்கீங்க நீங்கள். when will your sale increase? more number of customers வந்தா sales increase ஆகும். Okay. more number of cups. Okay. when will more customer come to juice shop? Based on location, அப்புறம் timing in the day. So basically summer. அந்த டைம் summerனா Thursday. So juice sales increase ஆகும். ஸோ ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிளை இன்டியூஸ் பண்ணும். ஸோ இங்கே சம்மர் வந்தால் வாட் இஸ் த வேரியபிள் தட் கெட்ஸ் அட்ஜஸ்டட்? சார் சம்மர் வருது அப்படிங்கும்போது லைக் டெம்பரேச்சர் impacts the hydration. Okay. Yeah, right, sir. So hydration raises the demand and then there goes the supply. So there is a clear path. Okay, இதுக்கு அடுத்து இதனால தான் இது நடந்தது அப்படின்னு கிளியரா சொல்ற அந்த ஒரு இதுதான் என்னது? Causation. Right. So causation is also important, equally important. Okay, ஏன் causation important? ஏன்னா கோரிலேஷன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா we should know எதனால அந்த கோரிலேஷன் வந்தது. சரி, கோரிலேஷன் எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்? ஸோ ஒரு ஃபியூச்சர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லலாம் சார். அது அப்படின்னா எக்ஸாக்டாக எந்த வேரியபிளாலும் எந்த வேரியபிள் அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா ஸோ வி கேன் அது நம்ம டார்கெட் வேரியபிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வி கேன் சி இந்த வேரியபிள்னால தான் நம்ம டார்கெட் வேரியபிள் சேஞ்ச் ஆகுதா. ஸோ அப்படிங்கும்போது நம்ம அந்த பர்டிகுலர் வேரியபிள் அது கோரிலேஷன். ரைட் சார். My question is causation. Why do we need causation? Correlation just shows the strength of relationship between two different variables. Salary expense rise ஆனா salary rise ஆகுதா அப்படிங்கிறதான் கோரிலேஷன். அப்படியே நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தோன்னா சேலரி ரைஸ் ஆகும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ரைஸ் ஆகுதான்னு கேட்டால் அந்த ஆன்சருக்கு அது எஸ் தான் வரும். Do you see a trend where your salary is rising and your expense is also rising? Okay, அதே ஆன்சர் தான் வரும். So now tell me, is your salary increasing your experience or experience increasing your salary? Okay. Salary explaining the experience or experience explaining the salary? Correct. Experience and salary. There is no other. Okay. So இது வந்து என்ன சொல்கிறது, the way you understand, the way you look at it. முதல்ல கோழி வச்சா முட்டை வந்துச்சான்னா எது வந்துச்சுன்னு ஃபஸ்ட் சொல்கிறது தான். ஓகே, இது வந்து ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது. ஸோ ஒரு
ஐ திங்க் இங்கிலாந்து பக்கத்தில் ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு ஐலாண்டில் வந்து ட்ரைபல் பீப்புள் யூஸ் டு லிவ். ஓகே ஓகே, ஸோ ட்ரைபல் பீப்புள் என்ன கண்டுபிடிச்சாங்க அவங்க அந்த இதில் அப்படின்னா, when your body temperature is I would say உங்கள் தலையில் பெயின் இருக்குல்ல, ஓகே, நார்மலாக எல்லா தலையிலும் பெயின் இருக்குது, ரைட்? பெயின் நிறைய இருக்கவங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு இது கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்போ உங்கள் பாடி டெம்பரேச்சர் ஆவரேஜாக 97 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னா உங்கள் தலையில் வந்து 100 லைஸ் இருக்குன்னு வைங்களேன். இதுவே உங்கள் பாடி டெம்பரேச்சர் 99 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருந்தால் உங்கள் உடம்புல வந்து வெறும் 10 லைஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து அந்த ட்ரைபல் பீப்புள் அங்கே பண்ண ரிசர்ச்சில் வந்து தே ஃபவுண்ட் அவுட். ஓகே, ஸோ நவ் டெல் மீ, எல்லாரும் என்ன, எவ்ரி ஒன் ஸ்டார்டட் பிலீவிங் இன் திஸ் ஐலாண்ட் தட் உங்கள் தலையில் நிறையா பெயின் இருந்ததுன்னா உங்கள் டெம்பரேச்சர் உங்கள் பாடி வந்து கூலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தே ஸ்டார்டட் பிலீவிங் இந்த தீஸ் லைஸ் கேன் கண்ட்ரோல் யுவர் ஃபீவர். ஏன்னா நிறைய பெயின் இருக்கும், உங்கள் பாடி டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. ஓகே, தே ஸ்டார்டட் பிலீவிங் த லைஸ் கேன் control the fever. Okay, correlation பார்த்தனா கரெக்ட் தான். when the number of lice is decreases body temperature increases. Similarly இங்க பார்த்தாலும் body temperature increases, body temperature decrease, sorry இப்படி வரணும், மாற்றி வரணும், ரைட்? பாடி டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும்போது லைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, right? When the body temperature is decreasing, number of lice is increasing. இப்போ சொல்ல, which one is causing which? Right sir, இது ரெண்டு விதமாவும் எடுத்துக்கலாம் சார். Exactly, but only one sect is right. One sect is right, yeah. What you believe matters. உன் தலையில் நிறைய பெயின் இருந்தால் எனக்கு ஃபீவர் கண்ட்ரோல் ஆகுது நீ நம்பிட்டேன்னா that's a problem. ஃபீவர் இருந்தால் பெயின் கம்மியாகுதுன்றதை நீ ப்ரூவ் பண்ணால் that is a different story. Actually the second one was the case. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபீவர் ரைஸ் ஆகும்போது அந்த பெயின்லாம் பாடியை விட்டு ஓடி போயிடுச்சு. ஸோ when your body temperature rises, lice didn't like it that they just left your body. இதுதான் உண்மை. ஸோ this is where the causation comes into play. சரியா? இந்த கோரிலேஷன், கோவேரியன்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் ஆகுதா இல்லையா, எந்த டைரக்ஷனில் சேஞ்ச் ஆகுது, எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு தான் சொல்லும். எது எதை கிரியேட் பண்ணுதுன்றதான் சொல்லாது. ஸோ நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த காசேஷன் அப்படிங்கிறது. எடுத்த உடனே கோவேரியன்ஸில் தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணுவோம், right? But there is something even more prominent than causation. Right. Sir, correlation. For example, இங்கே நம்ம எடுத்துக்கலாம், ஜூஸ் ஷாப் எடுத்துக்கலாமே. ஓகே, thirsty juice sales. ஓகே, இந்த ரெண்டுக்கும் என்ன கோரிலேஷன், என்ன காசேஷன்? மக்கள் எப்போ தாக அடிக்குதோ அப்போ ஜூஸ் குடிப்பாங்க. ஓகே, தேர்ஸ்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் சேல் இன்க்ரீஸ் இருக்கான ரீசன். ஸோ will juice sales induce thirsty? No, thirsty தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் சேல்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. Have you ever drank Coca-Cola, Miranda இதெல்லாம்? Yes sir. Have you ever drank carbonated drinks? Yes sir. குடிச்ச உடனே மறுபடியும் தான் ஆடுங்க. You will feel like okay for quite some time, but you will again get thirsty. But that's not ethical. அங்கே நம்ம போக வேணாம். ஸோ இந்த ரெண்டையுமே இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு தேர்ட் வேரியபிள், தட் இஸ் த டெம்பரேச்சர். Okay. Right. So correlation is between thirsty and juice sales, but there is a third variable which is impacting this.
Okay. Right? This is where the causation play the role. You won't be able to see this with just correlation or covariance. Okay, wow. So when you go for என்ன சொல்றது, when I causation போகும்போது you have to be very clear on what you are which variables are you choosing. Okay, let us say one variable is not causing the other. What is the point of doing correlation or covariance when there is no causation? So let us say you have temperature and you have stock markets. You have a stock price. So will this temperature directly impact the stock price at any point? So இன்னைக்கு வெயில் ரொம்ப அடிக்குது, அப்போ ஸ்டாக் ப்ரைஸை கம்மி பண்ணிடுவோம் ஏதாவது இருக்கா? இல்லை சார். So there is no causation. What's the point of finding a correlation or covariance over there? Right. It's no use. Right? So you have to first make sure there is a causation. So causation is what we are determining. Okay, in the variable impact பண்ணுமா பண்ணாதா? Causation is mostly like common sense. Right. There's no fixed formula or anything. Either you can do it by observation, you can do it by experimentation. Okay, இந்த மாதிரி ஒரு காமன் இதுதான் உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். Okay. And when we say causation, there will be a chronological sequence of events. நம்ம இங்கே டிட்டர்மைன் பண்ணோம்ல, சம்மர் வருது, அதனால மக்களுக்கு தாக எடுக்குது, அதனால மோர் கஸ்டமர்ஸ் கெட்டிங் கிரியேட்டட், அண்ட் அதனால வந்து யூ ஹேவ் த ஜூஸ் சேல்ஸ் இஸ் இன்க்ரீசிங். இந்த க்ரானாலஜிக்கல் ஆர்டர் அங்கே இருக்கும். ஓகே ஓகே. ஸோ ஒன்று நடந்ததுனால தான் இன்னொன்று நடந்தது அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக டிட்டர்மைன் பண்ண முடியும். சம்மர் வந்ததுனால தாகம் வந்தது, தாகம் வந்ததுனால ஜூஸோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ரைட்டா? இது வந்து we can என்ன சொல்கிறது, இதுதான் வந்து காசேஷன். ஒரு வேரியபிளோட அவுட்கம் impacted the other variable அப்படிங்கிறது. சரியா? Now let us get into your correlation. சரியா? correlationக்கு முன்னாடி what is the difference between the correlation and covariance? ஃபார் எக்ஸாம்பிள் சார், இப்போ நம்ம முன்னாடி பேசின மாதிரி தான். ஓகே. ஸோ ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிள் வந்து அஃபெக்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அடுத்த வேரியபிளும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சம்திங் லைக் டைரக்ஷனல். ஒரு டைரக்ஷனை தான் நம்ம சொல்கிறோம். இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுதா, அந்த லீனியர் ரிலேஷன் அந்த டைரக்ஷன் மட்டும் தான் நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவேரியன்ஸ். ஓகே. ஈவன் கோரிலேஷனும் சிமிலர் டு தட், பட் நம்ம ஸ்ட்ரென்த்தை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸ்ட்ரென்த் அப்படின்னு என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளோ அக்யூரேட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு 50% இன்க்ரீசஸ், 50% ரெண்டு ரிலேட் ஆகுதா, இல்லை 100% ரெண்டுமே ஸ்ட்ராங்காக ரிலேட் ஆகுதா, இல்லை 80% ரிலேஷன் கிடைக்குதா அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணலாம் கோரிலேஷனில். அண்ட் கோவேரியன்ஸோட ஒரு ஸ்கேல்டு வெர்ஷன் தான் கோரிலேஷனும். இப்போ நம்ம என்னதான் வேல்யூ டிக்ரீஸ்மெண்ட் இருந்தாலுமே அது வந்து 0 to 1 ஸ்கேல் அதுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம் நம்ம கோரிலேஷனில். சரி, கோவேரியன்ஸ் அதான் சார். ஸோ கோவேரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ், யூனிக் வேல்யூஸ் இருக்கும். கோவேரியன்ஸ் -infinity to infinity, correlation -1 to 1. சரியா? இது you should have it clear in your mind. Okay. Okay, let us start with covariance. Okay. Covariance just say relationship between two variables. சரியா? அதுதான் வந்து கோவேரியன்ஸ். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மேக்னிடியூடை கொடுக்கும். சரி, மேக்னிடியூட் கொடுக்கும். இந்த இது இவ்வளோ ரைஸ் ஆனால் இந்த அளவுக்கு ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது. பட் இட் won't give you the direction. ஓகே. கோவேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, நீ இதை ரைஸ் பண்ணால் இது உனக்கு ரைஸ் ஆகும், அவ்வளோதான் உனக்கு வந்து ஆன்சரே வரும்.
Right. Okay. Sorry, I'm confusing. Correlation I'll just take a reference. Correlations. கரெக்ட் தான் சார். ஸோ இது இன்க்ரீஸ் ஆனால் அது இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஓகே. ஸோ கோவேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து இன்க்ரீஸாக டிக்ரீஸாக அவ்வளோதான். பாசிட்டிவ் கோரிலேஷனா நெகட்டிவ் கோரிலேஷனான்றதை நம்மளால் வந்து அதில் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது வந்து என்ன, we can quantify both direction and strength of the linear relationship. சரியா? இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, let's take an example. ரெண்டு ஸ்டாக் எடுத்துக்கோ, எக்ஸு ஒய். சரியா? இந்த ரெண்டு ஸ்டாக் எடுத்துக்கோ. ரெண்டு ஸ்டாக்மே வந்து ஆப்ரேட்ஸ் இன் ஸ்டாக்ஸ் எப்பவுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் ஆப்ரேட் ஆகும், ரைட்? ஸோ இதை வந்து ஒரு 5 நாள் அப்சர்வ் பண்ணலாம். ஸோ 35 அண்ட் 35 40 25 and 35. ஓகே, ஸோ இதுக்கு வந்து என்ன ஒரு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து we are observing. ஓகே ஓகே, இது வந்து ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்டு, ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து. சரியா? ஸோ இப்போ நாம் என்ன ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டும் வந்து ஒன்னோட ஒன்று ரிலேட்டடாக இல்லையா? வாட் இஸ் த கோவேரியன்ஸ், வாட் இஸ் த கோரிலேஷன், இதை தான் நாம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ கோவேரியன்ஸ் அண்ட் கோரிலேஷன் ரெண்டுக்கும் ஃபார்முலா இருக்கு. ஓகே, கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ரெண்டு வேரியபிள் இருக்குது அப்படின்னா which is equal to கோவேரியன்ஸ் வந்து we denote it by sigma which is equal to summation of x minus x bar into y minus y bar divided by standard deviation of x, sorry, not standard deviation, divided by n minus 1. இதான் கோவேரியன்ஸ் உடைய ஃபார்முலா. Okay, so have you ever seen this formula anywhere else? You are on mute. So average கண்டுபிடிக்கும்போது we discussed Yeah, variance okay. Standard deviation sigma squared which is equal to summation of xi minus x bar whole square divided by n minus 1. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதே ஃபார்முலா தான். xi minus x bar கொடுக்கறதுக்கு பதிலாக we are given xi minus x bar whole square பதிலாக xi minus x bar yi minus y bar அப்படின்னு நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ரைட்டா? ஸோ let us see. இப்போ இதை வந்து இங்கே அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல. ஸோ now we need x bar and y bar. ஓகே, ஸோ x bar is mean. இதோட மீன் என்ன? right sir, calculate the mean. Which is equal to what? 30, 35, 65, 105. 165 by 5, 33. Equal to 33. So x minus x bar போடலாம். So 33 minus 30 which is minus 3.
about 2 7 minus 8 2 again, right? So என்ன பண்ணியிருக்கோம், x bar கண்டுபிடிச்சிருக்கோம், subtracted it from value of x. That line is 33 minus 30, sorry 30 minus 33, x minus x bar la, x oda value 30, x bar oda value 33, 30 minus 33 gives you minus 3, right? Okay, 35 minus 33 gives you 2, 40 minus 33 7, சரியா? We are done that. Y bar oda value என்ன, 5 plus 8 plus 8 plus 4 plus 5 divided by 5, 16, 20, 30. Yes, sir. 30 by 5 which is equal to 6. 6. Appo y minus y bar that comes into minus 1, 2, 2, minus 2, minus 1. So yeah. So now you have x minus x bar, y minus y bar, right? So இப்போ சொல்லுங்க, when you look at this, can you tell me if there is a covariance which is there? Covariance இருக்கா இல்லையா அப்படிங்கறத உங்களால சொல்ல முடியுமா? No sir, not sure. Negative la negative just take a look, see. இப்போ take a look, இதுவும் நெகட்டிவ்ல இருக்கு, இதுவும் நெகட்டிவ்ல இருக்கு, இதுவும் பாசிட்டிவ்ல இருக்கு, இதுவும் பாசிட்டிவ்ல இருக்கு, இதுவும் பாசிட்டிவ்ல இருக்கு, பாசிட்டிவ், இதுவும் நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ். So there's one scenario where it's positive, இது அப்படின்னா what you can understand is எப்பெல்லாம் இந்த ஸ்டாக் ஒரு டைரக்ஷன்ல போகுதோ அதே டைரக்ஷன் இந்த ஸ்டாக்கும் போகும். Yeah. சரியா? So there is a, what kind of correlation is there? See, what kind of covariance relationship is there? Linear also. Positive or negative? Applicable. Okay. Sir, decrease ana adum decrease agudhu illaya sir, increase ana adum increase agudhu. சரி, ஒரே ஸ்டாக் தான், ரெண்டு சேரும் போது இது பாசிட்டிவா நெகட்டிவா? Sir, தெரியல சார். So this answers to this question. Okay, if both the variables are moving in the same direction, then that is positive. என்னோட சேலரி ரைஸ் ஆகுது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் ரைஸ் ஆகுது, அல்லது என் சேலரி கம்மியாகும் போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் கம்மியாகுதுன்னா that is positive. Okay, ரெண்டுமே அங்கே வந்துது. When both of them work in reverse direction. Okay, for example, best example அப்படின்னா நீ நம்மளுடைய கோல்டு எடுத்துக்கோ, காமன் கோல்டு. டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதுன்னா உன்னுடைய நம்பர் ஆஃப் கோல்டு, காமன் கோல்டு கேசஸ் டிக்ரீஸ் ஆகும், ரைட்? சம்மர்ல சளி பிடிக்கிறது கம்மியாகும். ஓகே, நம்பர் ஆஃப் கேசஸ். இந்த கேஸ்ல என்னது, they are negatively correlated. Okay, right sir. So இல்ல இதே மாதிரி நிறைய கேसेस இருக்கு. இப்போ பனிஷ்மென்ட்ஸ் ரைஸ் ஆனா கிரைம் ரேட் கம்மியாகும். ஓகே, காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனா சேல்ஸ் கம்மியாகும். These are negatively correlated. Correct. Positively correlated. Sales increase ஆனா profit increase ஆகும். Sales, profit. Correct. Cost, sales. Right? அதே மாதிரி தான் cost increase ஆனா my profit goes down. Right. So this gives you a relationship. Positive or negative அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். Correct. Now let us find out, do we have a relationship between these two? Yeah sir. Yeah, positive relationship.
Positive relationship. How do you determine Yes, sir. whether it's a positive relationship? Yes, sir. Negative negative போகுது, positive Just by positive looking at போகுது. it, you can't say there's a positive relationship or negative relationship, right? Right. Okay. You just took a look at it. How can you say, okay, it's on the positive relationship, and how can you say that? சார் அது ஒரு நானே ஒரு மேம் ஒரு மைண்ட்ல ஒரு ட்ரெஜெக்டரி ஃபார்ம் சரி, இப்போ பண்ணேன். 5 டேட்டா இன்ட்ரெஸ்ட் போட்டா 5 million records வந்து டெஸ்ட் போட முடியுமா? இல்ல சார். That's where the formulas comes into play. Okay. Now you know what that statistical formula is, right? Yeah. 5 டேட்டா இருக்கும்போது நீ கண்ணால் பார்த்து சொல்லிட்டேன் எப்பா இது பாசிட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. Imagine 5 million. Correct. You மேனுவலா can't. பண்ண முடியாது. Right? And 5 million, and that's where the data science came in. 5 million records ஒரு ஹியூமனால உட்காந்து அனலைஸ் பண்ணி, இப்போ நம்ம ஃபார்முலாவே இருக்குன்னு வச்சுக்கோவேன், இந்த மாதிரி ஃபார்முலாவே இருக்கு. 5 million ரெக்கார்டுக்கு நான் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து 10 நாள் ஆகும். 10 நாள் முடிச்சிட்டேன்னா சந்தோஷம். Similarly, I have to do y minus y bar, and then I have to do x minus x bar multiplied by y minus y bar. Yes. Okay, இந்த ரெண்டு வேல்யூ எடுத்து நான் மல்டிப்ளை பண்ணணும், and then I have to find the summation and divide by n. இதை நான் பண்ணினா ரொம்ப டைம் ஆகும் அப்படின்றதுனால தான் we created a computer program which can do it for me. Right. So data science is not programming. This the writing, what part which you are seeing, this is data science. Right. Only when you understand this, your program will help. Program is just a tool. Have you ever heard this phrase? Guns don't kill people, people do. Correct. ஒரு துப்பாக்கி நீ அங்கே வச்சேன்னா அது யாரையும் கொல்லாது. Correct. ஃபுல்லி லோடட் கிளாக்டு கன்னே வச்சேன்னா அது எத்தனை வருஷம் அது அப்படியே இருக்கும். Unless or until there is someone who knows how to operate, picks up and shoots. Correct. Right? And just because you have a gun doesn't mean that you are like very dangerous and all. Gun operate பண்ணவே தெரியல, நீ என்ன பண்ண போற அதை வச்சு? உனக்கு ட்ரிகர் பண்ண தெரியாது. ட்ரிகர் பண்ணாதான் வெப்பன் இதாகும்னே தெரியாது. What are you going to do? சரி, ட்ரிகர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் யாரோ லோட் பண்ணி வச்சாங்க, ட்ரிகர் பண்ணிட்டேன். செகண்ட் டைம் உனக்கு லோட் பண்ண தெரியல. இல்லை கடையில் போய் இந்த கன்னுக்கு இந்த புல்லட் தான், எனக்கு இந்த புல்லட் டைப் கூடன்னு கேட்க தெரியல. What will you do with that gun? So gun is just a tool. The understanding of gun, what the gun can do, why that gun is there, what I can do out of that, அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் சினாரியோ. ஓகே, இது நம்ம பைக் மாதிரி தான். வீட்டில் நான் எனக்கு வண்டி வாங்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி ஓகே, நாளைக்கு போய் நான் வந்து ஒரு நிஞ்சா 350 வாங்கிட்டு வந்துட்டேன். வச்சு ஆனால் வண்டி ஓட்ட தெரியாது. வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? Ninja 350 is a very high speed race bike, pakka bike. Everyone wants that. What am I going to do with that when I don't know how to drive a bike? இந்த டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக் இதுதான். அண்ட் இதெல்லாம் 3 மாதத்தில் ஒன்றால் படிக்க முடியாது. It will be possible if someone sits and says first day 3 மாதத்தில் டேட்டா சயின்ஸ் முடிக்கணும், அண்ட் ஃபர்ஸ்ட் டே வந்தோடனே சரி வாங்கப்பா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போகலாம் அப்படின்னு சொன்னா will it be possible? No sir. So that's why. Okay, so let us put it this way. So இப்போ இந்த ரெண்டோட ப்ராடக்ட் என்ன? 3 4 what comes here? 7 14 16. Okay, 14 multiply minus 2. இதோட சம் எவ்வளோ வருது? 7 21 27 27 37 35 வருதா? So last -2 minus தான சார்? Yeah, -2 which means 35. Right. சரியா? So covariance formula இது அப்படியே அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? இங்கே அப்ளை பண்ணீங்கன்னா 35 divided by n minus 1 which is 4, which is equal to எவ்வளோ வருது? 8.75. Am I right? Approximately 35 by 4 8.75. Correct. Yeah. So I do math, ஆனால் நிறைய approximation பண்ணுவேன். I do it
Because I am not writing any exam. எனக்கு வந்து லைக் என்ன சொல்றது, to the 10th digit 100th digitலாம் வந்து அக்யூரேட்டாக வேணும் அப்படின்றது கிடையாது. I normally work on this whole number and the decimals I normally approximate. And ஒரு சில அதையும் தப்பு கண்டுபிடிச்சு தருவாங்க. Even that's not 8, it's not 8.75, 8.73 அப்படின்ட்டு வருவாங்க. I don't give a crap. So what does this tell? So this just tells there is a relationship, positive relationship. So இப்போ இந்த வேல்யூ நெகட்டிவ் ஆகுதுன்னா என்ன இருக்கும்? Is 8.75, what if it comes as minus 8.75? So then we can confirm that it's negative. Negative relationship. Okay. Relationship இருக்கு, நெகட்டிவோ பாசிட்டிவோ இருக்கு. Correct. எவ்வளோ ஸ்ட்ராங்? What is the impact of the first variable on the second அப்படிங்கிற எப்படி கண்டுபிடிப்பீங்க? Okay. So that's maybe that is where the correlation comes into play. Yeah. And நம்ம இவ்வளோ நாள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல, have you ever wondered why there are some places where we have used n minus 1 and why there are some places where you have used n? Yes sir, like last time நம்ம discuss பண்ணிருந்தோம் regarding variance கூட population and sample difference அப்படின்னு சொல்லிட்டு. அதான் கொஸ்டின் என்னன்னா, சில இடத்துல நீ n minus 1 யூஸ் பண்ற, சில இடத்துல n தான் யூஸ் பண்ற. ஏன்? why? ஏன்னா சில கால்குலேஷன் டைரக்டாவே ஹோல் செட்டே பாப்புலேஷனவே நம்ம எடுத்து சரி, ஒரு சில இடத்துல சாம்பிள் தான் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இப்போ சாம்பிளுக்கான சாம்பிள்னா ஒருத்தனை மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லாரும் எடுக்கணுமா? ஸோ சி பாப்புலேஷன் சாம்பிள் ரெண்டுமே ஒரே தானே? ரைட் சார். அப்புறம் ஏன் நீ வந்து ஒரு சில இடத்துல மட்டும் n யூஸ் பண்ற, ஒரு சில இடத்துல n minus 1 யூஸ் பண்ற? These are questions normally no one asks, but these are like something you should understand. Okay. Have you ever heard this word in statistics, degree of freedom? Degree of எக்ஸாக்டாக எனக்கு ஐடியா இல்லை சார், பட் கேள்விப்பட்டிருக்கேன் சார் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். சி இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து நான் ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ரொபோட்டிக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ரோபோட்ஸை பொறுத்த வரைக்கும் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா உன்னோட எத்தனை பாயிண்டில் உன்னால் வந்து மூமெண்ட்ஸ் இருக்கும், மூமெண்ட் இருக்கும், ஆக்சஸ் மூமெண்ட்ஸ். இப்போ வந்து ரோபோட்டிக் ஆன் பண்ணுற அப்படின்னா 4 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், 12 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், 18 அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ரைட், the number of axes in which that particular robot can operate on. More the degree of freedom, the more flexible that robot is. Right. Right. But data science or degree of freedom அப்படிங்கிறது it's a கொஞ்சம் டிஃப்ரெண்டான கான்செப்ட். I'll explain. சரியா? For this நம்ம ஒரு சின்ன ஒரு scenario எடுத்துக்கலாம். Let us say you have a coin. Okay? காயினை டாஸ் பண்ணால் உனக்கு என்னென்ன அவுட்கம்? either head or tail, ரெண்டு அவுட்கம்ஸ். head or tail. நீ காயினை டாஸ் பண்ணிட்ட, உங்ககிட்ட நான் என்ன கேட்குறேன், என்ன விழுந்ததுன்னு கேட்குறேன். வாட் வில் யூ ஆன்சர்? either head விழுகும் இல்லை tail விழுகும், ஏதோ ஒன்று. ஸோ யூ ஆர் சேயிங் head. இந்த கொஸ்டினுக்கு நான் அந்த ஹெட் விழுந்ததுக்கு அப்படின்னு நீ சொன்னதுக்கப்புறம் டெய்ல் விழுந்ததுக்கா அப்படின்னு நான் கேட்பேனா? இல்லை சார், என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஹெட் தான் விழுந்திருக்கு. இன்னும் அப்படி கிடையாது. ஓகே. ஹெட் விழுந்ததுக்குன்னு நீ சொன்ன உடனே பை டிஃபால்ட் ஐ நோ அப்படிங்கிறத. ஓகே. ஸோ வித் ஒன் இன்ஃபர்மேஷன் ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த என்டையர் அவுட்கம். ரைட். Let us say you are in a traffic signal. Okay, 3 லைட் இருக்கு, ரெட்டு, க்ரீனு, எல்லோ இருக்கு, எல்லோ, 3 லைட் இருக்கு. ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் என்ன லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன சொல்ற? ரெட் எரியல அப்படிங்கிற. என்ன எரியுதுன்னு சொல்ல, நீ என்ன சொல்ற? எனக்கு ரெட் எரியல அப்படின்னு சொல்ற. ஓகே. கேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட்? ஓ ரெட் எரியல அப்படின்னா அப்போ இதுதான் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுமா? இல்லை சார், இதுவும் இருக்கலாம் அதுவும் இருக்கலாம் தான் சொல்ல முடியும். நோ கன்க்ளூஷன். இப்போ மறுபடியும் என்ன கேட்குறேன், சரி ரெட் எரியல,
வேற என்ன எரியுது அப்படின்னு நான் கேட்குறேன். மறுபடியும் என்ன சொல்கிறேன், எல்லோ எரியல அப்படிங்கிற. இப்போ என்ன கன்க்ளூஷன் வர முடியுமா? green signal தான் ஆன்ல இருக்குன்னு தெரிஞ்சிரும். So what is the number of information you needed to get your answer here? One question. How many answers did you need to get your information here? Right sir. So ரெண்டு ஆன்சர் தேவைப்படுச்சு. 2. Yeah. Let us say you are rolling a dice. Dice roll பண்ணும்போது உனக்கு என்ன ஆன்சர்? அப்போ 6 possibilities இருக்கு சார். அப்போ அட்லீஸ்ட் 5 ஆவது நம்ம ஆன்சர் தேவைப்படும். If you have 5 information, ஆன்சர் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிரும். So what is your degree of freedom? Okay, so 5. It is not n or n minus 1. உன்னுடைய அந்த பர்டிகுலர் வேல்யூவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உனக்கு எவ்வளோ எத்தனை பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறது தான். சரியா? இப்போ இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லு. ஒரு காயினை நீ 100 டைம்ஸ் டாஸ் பண்ணுற, ஓகே ரைட்டா? என்கிட்ட வந்து சொல்கிறேன் 40 தடவை ஹெட் விழுந்துச்சுன்னு. ஓகே, இப்போ சொல்லு என் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன? இப்போவும் அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சார், ஒரு ஆன்சர் இருந்தாலே போதும். 40 டைம்ஸ் ஹெட் விழுந்துச்சுன்னா அப்போ பை டிஃபால்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் 60 டைம்ஸ் டெயில் விழுந்ததுக்கு என்ன? யா, சிம்பிள். கரெக்ட். Yes. Have you got the understanding of degree of freedom? Yes, yes. So இது வந்து யாரும் கேள்வியே கேட்கறது கிடையாது. இதெல்லாம் எங்க வாத்தியார்ட்ட நான் கேட்டேன்னா என்னை வந்து அந்த ஆளு வளர்த்தியே விட்டுருக்காரு. சீரியஸ்லி, யூ டோன்ட் ஹேவ். இது வந்து இப்போ என்ன சொல்றது, ஐ ஹேட் அ வெரி ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். இது உனக்கு சொன்னா புரிஞ்சது இல்லை. இதை இம்ப்ளை பண்றதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. They'll just say n-1. ஓகே, இப்போ இந்த வேரியன்ஸோட எக்ஸாம்பிள்ல ஏன் n-1 போடுறோம்னு பார்ப்போமா? ஓகே, let us take why we are doing n-1. சரியா? assume you have only one element, which means your n equal to 1. ஒரே ஒரு எலிமெண்ட் தான் உன்கிட்ட இருக்கு. ஸோ வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன? summation of x minus x bar divided by n-1 இதுதான் ஃபார்முலா. ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு. ஸோ லெட் அஸ் சே x equal to 5 அப்படின்ற ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு. சரியா? ஒரே ஒரு வேல்யூ தான். அப்போ இதோட x bar என்னவா இருக்கும்? x bar அப்படிங்கிறதுமே அதே வேல்யூ தான், அதோட மீன். ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அப்போ நான் தான் என்னோட ஆவரேஜ். கரெக்ட். x bar 5. சரியா? இப்போ நான் இதை எடுத்து போய் இங்கே அப்ளை பண்ணுறேன். ஓகே, அப்போ 0 ஸ்கொயர் வேல்யூ 0 தானே வரும். எஸ் சார். வேல்யூ 0 தான் வரும். which by default implies you need at least 2 values to find variance. ஓகே, at least 2 values இருந்தால் தான் என்ன ஆகும் உனக்கு கண்டுபிடிக்க முடியும். so n-1 which is equal to 0 by 0 which is infinity. right. You won't be able to find variance. ரைட்டா? கரெக்ட். பாப்புலேஷனே இப்போ வேற ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ. வேற எங்க n வச்சு டிட்டர்மின். ஸோ நவ் யூ நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். சரியா? நம்ம அது வந்து என்னங்கிறது இட்ஸ் நாட் த இண்டிகேஷன் ஆஃப் த என்டையர் செட். இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தான் சொல்ல வருமா? Yeah, n-1, that's the degree of freedom. There are scenarios where you use n-2 as well. ரைட்டா? நம்மள வந்து ஸ்கூல் படிக்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா this is a formula, memorize it அப்படின்னு இருப்பாங்க. ஆமாம் சார். நமக்கு ஏன் n போட்டோம், ஏன் n-1 போட்டோம், ஏன் n-2 போட்டோன்றதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் கேள்வி கேட்டதுனா எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் ரிசல்ட்ஸ் வந்தாங்க. ஸோ the more questions you ask, the more they won't be able to answer and they'll feel threatened by you. That's normally happens. Interview நீ போற, okay, if you know everything you won't get selected. Correct. Over qualified இந்த மாதிரி.
ஓவர் குவாலிஃபைடுன்னு இல்லை, நீ எல்லாமே குவாலிஃபைடாக இருந்தாலும் the person who is interviewing me, he won't select you. The moment at a point where the person realizes you know more than that person, you are rejected. Right. Because that person can't control you. When there's a senior and a junior, how can a senior control you? Definitely not by process. MNC kulla poitana process is going to be the same for senior and junior. The only place he can control you is the technological. Okay, when there's no leverage. See, it doesn't happen all the cases. To a certain extent it happens. ரைட்டா? அண்ட் இந்த மாதிரி நீ மடக்கி கேள்வி கேட்டா அப்படின்னா கண்டிப்பாக அவனை வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ நோ, தட்ஸ் ஹவ் ஐ ஃபீல் லைக் அபவுட் 100 இன்டர்வியூஸ். அதனால் வந்து ஐ நோ. சரி, நவ் யூ நோ கோவேரியன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்த ஃபார்முலாஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும், சரியா? எல்லா ஃபார்முலாஸையும் தனியாக ஒரு செக்ஷன், ஒரு தனியாக ஒரு பேஜ் போட்டு மெயின்டைன் இட் ஹேண்ட் ரிட்டன். ரைட்டா? நாளைக்கு இன்டர்வியூ போகும்போது யூ ஹேவ் டு பி ஏபிள் டு ஜஸ்ட் டு ரீட் த்ரூ தட் ஃபார்முலா அண்ட் ப்ரொசீட் ஃபர்தர். ஓகே? ஏன்னா நம்ம என்ன தான் பண்ணாலும் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் ஐ எம் அஸ்யூமிங் சம் பாயிண்ட் ஆர் அதர் யூ ஆர் கோயிங் டு யூஸ் இட். ஓகே? ஸோ கோரிலேஷன், சரியா? கோரிலேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், correlation of x, y அப்படிங்கிறத we denote it with rho அப்படிங்கிற சிம்பிள். இட்ஸ் நாட் t, கரெக்டாக போடணும், இட்ஸ் rho. இதெல்லாம் இந்த கிரீக் சிம்பிள் பஸ், இந்த p, rho, டெல்டா, சிக்மா, இதெல்லாம் வந்து கிரீக் சிம்பிள். ஓகே? ஏன்னா கிரீக்ஸ் தான் வந்து மேத்தமெட்டிக்ஸை பெரிய கல்ட் அவங்கன்னு சொல்லி நினச்சின்னு இருக்காங்க. ஆக்சுவலி இந்தியன்ஸ் ஆர் மோர் ஸ்மார்ட்டர். சரி, ஓகே. ஸோ ரோ ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய். ஓகே? இதை வந்து நீ கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ த கோவேரியன்ஸோட ஃபார்முலா என்ன? இந்த இருக்கு. அண்ட் இந்த சிக்மான்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ். இதுதான் வந்து கன்ஃபியூசிங் பாயிண்ட். ஸோ பார்த்தோன்னா எல்லாமே சிக்மாவாக தான் இருக்கும். இங்கேயே இது கோவேரியன்ஸ், இங்கேயும் இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். தட்ஸ் த கேஸ். ஸோ கோரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு கோவேரியன்ஸ் கண்டுபிடிச்சாகணும். ஸோ வாட் இஸ் த கோவேரியன்ஸ் பாயிண்ட்? கோவேரியன்ஸ் வேல்யூ யூ ஹவ் காட் 8.75. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா என்ன? ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா என்ன? as a variance ஓட root of variance. யா. ஓகே, இதுல இருந்து எனக்கு இந்த ரெண்டோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சு சொல்லி பார்ப்போம். ஸோ x minus x 9, 13, 49. ஸோ இண்டிவிஜுவல் வேல்யூஸ் பண்ணணும் இல்லையா சார்? ஏன்னா இதில் சம்மேஷன் தானே x minus x bar இருக்கு. இந்த x minus x bar you already have. இதோட ஸ்கொயர் பண்ணி you have to sum. Okay. Divided by n minus 1. Okay, right. So minus 3 plus 2. Minus 3 இல்ல, minus 3 squared. X minus x bar whole squared ஒன்னு இருக்குல்ல? ரைட் சார். நான் என்ன நினைச்சேன்னா ஃபர்ஸ்ட் x minus வேற போட்டு ஒரு ஸ்கொயர் பண்ணலாம்னு சார். புரியல? இல்ல சார், நான் கம்ப்ளீட்டாவே என்ன பண்ணேன்னா சம் பண்ணிட்டு அப்புறம் ஸ்கொயர் பண்ணலாம்னு நினைச்சேன். How is that? You have to understand this. A squared plus b squared is not equal to a plus b whole squared. Right sir. Correct தானே? a plus b whole squared formula என்ன? சார் that's a squared plus b squared plus 2ab. These two are not equal. Right, correct. சரியா? 9 plus 4. என் கூட டிராவல் பண்ண உனக்கு மேக்ஸ் வந்துடும், கவலைப்படாது. Right sir. I am good with math. என்னோட இன்ஜினியரிங்கில் வந்து 26 அரியர் இருக்குது எனக்கு. ஸ்டாண்டிங் அரியர்ஸ் 26. Okay. But I never had arrear in M1, M2, M3, M4. Okay. You know why? ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் நீங்க அப்சர்வ் பண்ணதுனாலயா சார்? Those are the 4 subject.
Maths is the only thing which I don't have to go and study again. தியரி எல்லாம் படிக்கணும், புக் வாங்கணும், படிக்கணும், தேடணும். Maths is the only thing which I don't have to study again. Right. And maths is the only thing my professors find it very difficult to teach me. I ask 1,000 questions and I am very brutal when they make a mistake. Right. Okay, so I still remember integral calculus வந்து எனக்கும் எங்கள் மேத்ஸ் எடுத்து ஒரு நாள் சண்டை. ஸோ வழக்கமாக என்ன பண்ணுவேன்னா கிளாஸில் அவர் அந்த பக்கம் இன்னும் போர்டில் எழுதிக்கிட்டே இருப்பார். I'll be the one who will be doing the ஃபாஸ்ட்டாக மேத் போட்டு I'll tell him what the next step. என்ன பண்ண அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் எனக்கு செம்மக்கும். செகண்ட் ஸ்டெப்பில் ஐ சேஞ்ச் த சைன், ப்ளஸ்ஸை வந்து மைனஸாக போட்டு that's a huge problem which he had to write for like 30-35 minutes. எல்லா ஸ்டெப்பும் கரெக்டு. த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்பில் போயிட்டு ப்ளஸ்ஸாக வந்து மைனஸ் வச்சு ஃபுல் கேல்குலேஷன் அடிச்சு 35 minutes that guy wrote and the entire class wrote. After 35 minutes they realized the answer was wrong. சார் ரொம்ப கஷ்டம் சார். மறுபடியும் ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம். That guy pissed me off and that guy shouldn't have trusted the answer I gave. But so that's how I'm good at math. So another I push. Say okay. Now let us go. Answer 32.5, sir. 32.5. What? Yes, sir. No. Standard deviation should be somewhere around square root at you are finding variance. Yes, variance to square root than standard deviation. Sir. Variance are 32.5. Square root of variance. Somewhere it should be around 5 point something. $32.5 square root. Sorry, the advanced calculator illa sir. Square root of value is 32.5. 5. Hello, 5.7 something, sir. Yeah, somewhere around 5.7 should be there. Yeah, 5.7008. 5.7. Okay, it should have given the answer. Square root எப்படி கண்டுபிடிக்கணும் நான் பார்க்குறேன். இங்கே நாமளாக இது வந்து மேக்ல இருந்து if I type square root of 32.7. 32.5. 32.7. Sir, 5. Okay, it's redirecting me somewhere. 32.7. 32.5. Yeah. 5.7. Yeah, whatever may be. Yes. It's taking me somewhere. Say the value, என்ன value வந்து 5.7 It should be somewhere around because I practice this. Normally நான் உனக்கு சொல்றதுக்கு முன்னாடி I sit and practice night full உட்கார்ந்து. Right. This is my preparation. Yes. As much as I give you the homework, I also do the homework. 5.7 and y யோட standard deviation. இது வந்து 5.7 வந்திருக்கு and இதோட standard deviation சொல்ல. So it would be somewhere around 2 to 1.9 something நினைக்கிறேன். I'm not sure. You are mute. 1.87 sir. 1.87. சரி, இதோட கால்குலேட்டட் வேல்யூ என்னன்னு சொல்லு. போக கொஞ்சம் ட்ரையாக தான் போகும், பட் we have to try to make it interesting. Right. And எல்லா பாட்டையும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்க முடியாது. You would have seen statisticians, right? Have you ever seen a statistician? No sir, I have not seen how they work. No, if you see a statistician 10 feet away from you, you will be able to recognize him. 90% of the time 10 அடி தள்ளி இருந்தாலே இவன் வந்து ஸ்டாட்டிஸ்டிஷியன் இல்லை மேத்தமெட்டிஷியன் உன்னால் வந்து ரெகக்னைஸ் பண்ணிட முடியும். Right sir. Okay, I know a guy who has a IQ higher than me.
Okay, he has somewhere around 160, 170 IQ. Albert Einstein had 160 IQ. This guy had some 170 or something. Right. Chair, நம்ம நார்மலா போட்டு உட்காரோம்ல chair. How will you explain that? What is the chair? நார்மல் சேர் தான் சார் சொல்லுவோம். நம்ம அவ்வளவுதானே சொல்லுவோம். அவ்வளவுதான் சார். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? A perfectly balanced plane, elevated at certain height from the ground, focused to disperse the weight of your body by disaligning the center of gravity of your body and thereby supporting your spine at certain angle to give you maximum comfort. இன்னும் நிறைய சொன்னா எனக்கு வந்து it's just a chair. ஒன்னையே நெய் பொறுத்த வரைக்கும் it's a chair. Yes sir, நண்பன் படத்துல விஜய் சொல்ற மாதிரி இருக்கு சார். No, say அவனோட தாட் ப்ராசஸ் எப்படின்னு தெரியுமா? இட்லி சாப்பிட்றியா தோசை சாப்பிட்றியான்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவ? தோசைன்னு சார். சரி, இன்னைக்கு தோசை இல்லை, அப்ப இட்லி ஓகேன்ற சார். அவ்வளோதான் நீ சொல்லுவ, ரைட்? அவ்வளோதான் சார். அவன் சொல்றது எப்படி சொல்ல தெரியுமா? ஓகே தோசை இல்லை, போத் ஆஃப் தம் ஆர் ப்ரோட்டீன் சோர்ஸ் மேன், ஐ வில் கெட் எய்தர் ஒன். ஓகே. அவனோட தாட் வந்து அது இட்லியா தோசையான்றதெல்லாம் அவனுக்கு வந்து அந்த இதே இல்லை. both of them are same protein, I just get the same calories, so I'll get idli or dosa. Okay. And that's how that guy's mind thinks. So 10 feet தள்ளி இருக்கும்போதே you will be able to grasp, okay, this guy is a mathematician or a statistician அப்படிங்கிறது. Right. So what's the value? Somewhere the answer is 0.84. 0.84. Right. So இது நோட் பண்ண அப்படின்னா this covariance value will be always between -1லேருந்து 0, -1லேருந்து 1க்குள்ள தான் இருக்கும். 1க்குள்ள தான் இருக்கும். The further it is away from 0 towards 1, it is strongly correlated. Yeah. -1 ஆனா strongly negative correlation. Yeah, negative correlationல strong-ஆ இருக்கு அப்படினா strong-ஆ இருக்கு. Yeah. The more it moves towards 0, it's weakly correlated, and at 0 there's no correlation. No correlation. Yeah. இதுதான் வந்து covariance and correlation. Right. Okay, இன்னைக்கு நான் இன்னும் நிறைய பிளான் பண்ணியிருந்தேன். So we had taken a lot. So we still have Pearson correlation. Pearson correlation தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது. இன்னும் ஸ்பியர்மேன் இருக்கு. Spearman correlation. இது ஒன்று இருக்கு. What else do I have? ஸோ அப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் EDA பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட் மேப் போடுறோம் இல்லையா சார், அப்போ அது எந்த கோரிலேஷன்? டிபெண்ட்ஸ், உன்னோட டேட்டாவை பொறுத்து நீ என்ன இதுக்கு போகிற அப்படின்ட்டு பொறுத்து. ஓகே. ஸோ பியர்சன் கோரிலேஷன் இஸ் வாட் வி ஜஸ்ட் ஐடென்டிஃபைட். ஓகே. ஓகே. ஸோ பியர்சன் கோரிலேஷன்லேயே இன்னும் நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து சிம்பிள் டேட்டா மட்டும் தான் வச்சு பண்ணியிருக்கோம், இன்னும் டிஸ்க்ரீட் பண்ணலாம். ஒன்று பண்ணலாம். அப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் வி வில் டாக் அபவுட் திஸ் பியர்சன் ஸ்பியர்மேன் கோரிலேஷன்ஸ். நீ என்ன பண்ணு, உனக்கு ஹோம்ஒர்க் அதை எடுத்துக்கோ. பியர்சன் கோரிலேஷனில் வந்து 2 டைப் ஆஃப் டேட்டா வச்சு யூ வில் ஒர்க். ஒன்று வந்து இப்போ நம்ம எடுத்த மாதிரி டிஸ்க்ரீட், சரியா? இன்னொன்று வந்து ஒன்று வந்து இப்போ நம்ம எடுத்த மாதிரி இண்டிவிஜுவல் அப்சர்வேஷன். Okay. There is some one other distribution called discrete probability. சரியா? ஸோ இது வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து it will be operating based on the எப்படி சொல்கிறது, based on the probability of something that is happening. இப்போதைக்கு நம்ம வேல்யூ வச்சு தானே பார்த்தோம். So you do a homework, okay, find out one problem for Pearson correlation la normal value vachi, which the same thing which we did with stocks, right? Discrete probability vachi ஒரு formula பாரு and find one problem for Spearman correlation. Right. Do it as a homework, okay?
அஃப்கோர்ஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் சர்டன் இது, அதனால் நாளைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணதை நாளைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். பட் ஐ வாண்ட் யூ டு டூ திஸ் ஹோம் ஒர்க், அண்டர்ஸ்டாண்ட் யுவர் தாட் ப்ராசஸ் ஆன் திஸ். எஸ் பெட்டர். நான் இப்போ இந்த கோரிலேஷன் கோவேரியன்ஸ் ஒன்ஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தேன். ஃபார்முலா பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. See, this is called flip learning method. Have you ever heard about this concept, flip learning? No. பைஜு ரவீந்திரன் வந்து எனக்கு தெரிஞ்சு எதை உருப்படியாக பண்ணாரோ இல்லையோ இந்த ஒரு கான்செப்ட் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சார். திஸ் வாஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் பைஜூஸ். ஸோ என்னன்னா ஃபஸ்ட்டே வந்து நீ என்ன படிக்க போகிற அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஸோ நீ வரும்போது யூ வில் பி கம்மிங் அப் வித் சம் 50% or 60% information, 40% will be gap, and this 40% gap will be filled along with the 60% information I am sharing. Okay, நான் 100% கொடுக்கும்போது உன்ட்ட ஆல்ரெடி அந்த 60% you would have known. You will have two things. One, இதெல்லாம் நம்ம கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த எடுத்து. செகண்ட் ஒன், ஓகே இந்த இடத்துல தான் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்க கூட அந்த இது. So which means you will not forget that concept at any point. Right. So அதனால தான் வந்து I really like this flip learning concept. Okay. And let us give it a try. It's working good. So அதனால என்ன பண்ண, you come up with this one. சரியா, இந்த homework எடுத்துக்கோ. You find out a problem, simple problem இருந்தால் போதும். ரைட்டா, you don't have to run around. ரொம்ப ஹெவியாலாம் நீ படிக்கணும் அப்படின்ற இது இல்லை. சிம்பிளாக ஓகே இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. Okay, that will help you. Sure. See, the point why I am doing this flip learning is, at one point or another you have to start walking without me. Correct. Like how long? So I can teach you like 1 year, 2 year, 3 year, but after that obviously you have to move to your next stage. So this flip learning will help you at that point. So yeah. Say, appo naalaiki we will talk about this point, this probability and the Pearson correlation, Spearman correlation. இந்த ரெண்டுமே நம்ம வந்து ஃபீச்சர் செலெக்ஷன்ல ரொம்ப யூஸ் பண்ணுவோம். Correct. You are gone up to EDA, right? இன்னும் ஃபீச்சர் செலக்ஷன் மிஷின் லேர்னிங் சைடு வரல. ஸோ மிஷின் லேர்னிங்கில் you have to understand which feature you want to select and which feature you want to draw. Okay. So yeah, strongly correlated features, normalization, standardization, அதெல்லாம் நம்ம இன்னும் பண்ணல. We have to do them. அதெல்லாம் நம்ம EDA வரும்போது, since we are just in statistics, we are not doing that. Right. Okay. ஆனால் அதிலே வந்து you have to understand the distributions. நம்ம இன்னும் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லேயே ஹெவியாக கான்சன்ட்ரேட் பண்ணல. You have to understand the distributions, எப்படி இருக்கா அது எது எப்படி அப்படின்றதெல்லாம். பட் பார்க்கலாம். சரியா, we'll finish this one and then we'll go. Okay. Sure. Okay, ma. See you. Bye. Okay. Thank you. Thank you.